வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி மஞ்சள் தேமல் நோய், அதாவது ஒரு செடி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அந்த செடியில் நமக்கு நிறைய பூக்களும் காய்கள் கனிகள்லாம் கிடைச்சிட்ருக்கும். சில டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஓரத்துலேயோ இல்லை நடுவுலையோ எங்கேயோ ஒரு இடத்துல இலைகள் எல்லாம் மஞ்சள் கலராக மாறும். அந்த மாதிரி மஞ்சள் கலராக மாறும்போதே நம்ம முதலையே கவனிச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அது அந்த செடி ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும். அந்த செடி ஃபுல்லாக ஒரு இலையில் வர ஆரம்பித்ததுன்னா அடுத்தடுத்து அது அந்த இலைகள் ஃபுல்லாக அந்த செடி ஃபுல்லாக உங்களுக்கு மஞ்சளாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு முதல் காரணம் பார்த்திங்கன்னா, நம்மளோட செடிகளை சுற்றி களை செடிகள்லாம் வளர்ந்துருந்ததுன்னா நம்ம அதை பிடுங்கி எரிஞ்சிடணும். சரி, களைச்செடி தானே, அப்புறமா பார்த்துக்கலாம், பொறுமையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு வளர்த்தோன்னா அதுவும் வளரும்போது அதில் சேர்ந்து நமக்கு தெரியாமல் உள்ளே வெள்ளை ஈக்கள், அதுபோல் பாக்டீரியா, பூஞ்சை போன்ற இதுவும் சேர்ந்து இப்போ நம்மளோட செடிகளை சாறு உறிஞ்சும் பூச்சி இதெல்லாம் சேர்ந்து உள்ள என்ன செய்யும், நம்ம இலைகளெல்லாம் சாரை உறிஞ்சி எடுத்துரும். சாரை உறிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இன்னொரு செடியில் போய் உட்காரும். அப்போ அந்த செடியும், அதாவது ஒரு செடியில் இருந்ததுன்னா மற்ற செடிகளுக்கும் அது வேகமாக பரவ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு பூச்சி விரட்டி தெளிக்கணும். அதிகமாகிடுச்சுன்னா அந்த செடியை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அப்போ அந்த செடியை வேரோடு நம்ம பிடுங்க தான் செய்யணும். இது போல் இருந்ததுன்னா வேப்ப எண்ணெய் கரைசல் நம்ம தெளிக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேப்ப எண்ணெயை கரைசலை நம்ம காதி சோப்பு கலந்தோ இல்லை ஷாம்பு ஒரு 2-3 துளி ஷாம்பு விட்டோ நம்ம அந்த வேப்ப எண்ணெய் கரைசலை தண்ணியில் கலந்து இலைகள் மேலே தெளிச்சிட்டு வரணும். அடுத்து உங்ககிட்ட முட்டை கரைசல், இது நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண முடியும். இந்த முட்டை கரைசல் ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா அது ஒரு நல்ல ஒரு பூச்சி விரட்டி. எல்லா செடிகளுக்கும், காய்கறிகள், பழங்கள், கீரைகள், எல்லா செடிகளுக்கும், மரங்களுக்கு கூட நம்ம சின்ன சின்ன மாடி தோட்டத்திலலாம் மரங்கள் வச்சுருப்போம். எல்லா செடிகளுக்கும் அந்த முட்டை கரைசல் ஒரு நல்ல ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பூச்சி விரட்டியாகவும் இருக்கும். வெண்டைக்காய் செடியிலலாம் பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் செடி இலைகள்லாம் அவ்வளோ பெருசாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த இலைகள் பார்த்திங்கன்னா கை அகலத்தை விட பெருசாக இருந்தது. ஆனால் போக போக இந்த பூச்சி தாக்குதலில் அந்த இலைகள் எல்லாம் சுருங்கி சின்ன சின்ன இலைகளாகவும் காய்கள்லாம் காய்களோட வரத்து ஒரு செடியில் ஒரு 10 காய்கள் போல் வரணும். ஆனால் ஒரு செடியில் ஒரு 4 காயோ 3 காயோ இந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ அதனோட அந்த பூச்சியோட தாக்குதல் அதிகமாக இருக்கிறதுனால தான் நமக்கு செடிகளோட வளர்ச்சி தடைப்படும். அதே மாதிரி கத்திரிக்காய் செடியிலையும் பார்த்திங்கன்னா அதில் பூக்கள் பூக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பூக்காது. அந்த இலைகள் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக மாறிடும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாம்பல் கலர்லேயும் இருக்கும், இது போல் கருப்பு கலர்லேயும் இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம பூச்சி விரட்டி சரியாக தெளிக்காததுனால தான் நம்மளோட இலைகளுக்கு பின்னாலேயும் தெளிக்கணும். இலைகளுக்கு பின்னாலேயும் அதிகமாக இருக்கும். அப்போது ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு சீக்கிரமாக பரவிடும். கண்டிப்பாக மாடி தோட்டம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட முட்டை கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முட்டை கரைசல் ஒரு நல்ல பூச்சி விரட்டி. இது போல் இருந்ததுன்னா ஒன்று அதனோட கிளைகளை முனையிலெல்லாம் நம்ம காய்ப்பு முடிஞ்ச உடனே வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டால் தான் அடுத்தடுத்து துளிர்கள் நமக்கு நிறைய செடி நல்லா அடர்த்தியாகவும் வளரும், நிறைய நமக்கு காய்களும் கிடைக்கும். அதனால் ஆரம்பத்திலேயே பூச்சி விரட்டியெல்லாம் தெளிங்க. இந்த மஞ்சள் நம்ம பொங்கல் டைமில் ஒரு 2 சின்ன தொட்டியில் இருந்தது. அந்த டைமில் நம்மளால் எடுக்க முடியல. அதுக்கப்புறமா தான் இது எடுத்தோம். பொங்கலுக்கு அப்புறமா தான் இந்த மஞ்சக்கிழங்கை எடுத்தது. இது வேறு ஒரு தொட்டியில் அடுத்து நடவு பண்ணலாம், அடுத்த வருஷத்துக்கு நமக்கு இப்போயே அதை நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால இதை நான் கோகோ பீட்டுக்குள்ளே போட்டு வச்சுட்டு அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழித்து தான் நான் பேகெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு 15x 15 இன்ட்டு பேக்கில் வச்சிடலாம், ஒரு 2 க்ரோ பேக்கில் வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய கிழங்கு எடுத்து ஒரு 2 க்ரோ பேக்கில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு மண்ணை கிளறி விட்டு அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிழங்குலேயும் நமக்கு அந்த முளை விட்டு வடுற இடம் கொஞ்சம் மேடாகவும் நமக்கு தெரியும்.
நம்ம இது வந்து ஒரு 2 க்ரோ பேக்கில் ஒரு 2 பெரிய கிழங்க நட்டி வச்சுருக்கோம். இது எத்தனை நாள் கழித்து நமக்கு இதனோட வளர்ச்சி வெளியே வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். தண்ணி ரொம்ப விட தேவையில்லை. மண்ணுக்கு கீழே விளையிற எந்த ஒரு கிழங்கு வகைகளுக்கும் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படி தண்ணி ஊற்றினா கிழங்கும் நிறைய வைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த ஒரு மண்ணுக்கு கீழே விளையிற கிழங்குகளுக்கு நம்ம தண்ணி வந்து ஓரளவுக்கு லிமிட்டாக தான் ஊற்றணும். 2 தொட்டியில் நம்ம நடவு பண்ணது போக சின்ன சின்ன பீஸாக இருந்தது. அந்த சின்ன சின்ன மஞ்சள் துண்டெல்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அதுலேயும் வந்து முளைப்பு திறன் வர்ற மாதிரி அதில் சின்னதாக முளைப்பு திறன் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போ இதையும் நம்ம சின்ன ஒரு பேக்கில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேகு போல் ரெடி பண்ணி அதுலேயும் நான் இப்போ அதை ஊனி வச்சுருக்கேன். பார்க்கலாம் இதுவும் நமக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்குது, எத்தனை நாள் கழித்து நமக்கு வளர்ச்சி கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி அந்த சின்ன கிழங்கையும் எடுத்து நடவு பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அதிலேருந்து இலைகள் வந்ததுக்கப்புறம் நான் திரும்பவும் உங்களுக்கு வீடியோ போடுவேன், அப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அதே போல் நம்ம வந்து கருமஞ்சளும் அறுவடை பண்ணியிருந்தோம், மா இஞ்சியும் அறுவடை பண்ணியிருந்தோம். அப்போது கருமஞ்சளும் மா இஞ்சியும் இன்னும் நான் அதை வெளியே எடுக்கவே இல்லை. அதையும் இதே போல் தான் கோகோ பீட்டுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் செய்ய முடியல. சரி, இன்னும் ஒரு வாரம் 4 நாள் கழித்து நம்ம இதே போல் சின்ன சின்ன கவரில் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் இப்போ ஒரு பெரிய பக்கெட்டுக்குள்ளே போட்டு தான் க்ரோ பேக் இதில் கோகோ பீட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். மா இஞ்சியும் வீட்டுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு கொஞ்சம் மட்டும் அதுவும் ஒரு 2 தொட்டியில் நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 பீஸ் வந்து முளை விட்டு இருந்துச்சு மா இஞ்சி. அந்த 3 பீஸையும் நம்ம இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அது ஒரு 3 பீஸ் இருந்தது அந்த மா இஞ்சி. அந்த மா இஞ்சியும் இப்போ நம்ம நடவு பண்ண போகிறோம். இது வந்து மஞ்சள் தான், இது மா இஞ்சி கிடையாது. நம்ம மஞ்சள், மா இஞ்சி, மஞ்சள் இதெல்லாம் அறுவடை பண்ணும்போது அப்போ அந்த அறுவடை பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் க்ரோ பேக்கில் அள்ளி வச்சுருந்தேன். அதில் ஒரு 3 கிழங்கு போல் மா இஞ்சி வந்து உள்ளே இருந்தது. அந்த மண்ணை கிளறும்போது பார்த்தேன் மா இஞ்சியில் முளை விட்டு இருந்தது. அதுவும் சரி, இதையும் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன இதில் போட்டு வைப்போம். அதுக்கப்புறம் க்ரோ பேக்கில் இன்னும் நிறைய மா இஞ்சி உள்ளே வச்சுருக்கேன், அது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம சின்ன இதில் போட்டு வைப்போம், தொட்டியில் போடுவோம், இதனோட வளர்ச்சி எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்நேரத்துக்கு ஒரு 3 சின்ன தொட்டி ரெடியாக இருந்தது. அந்த ரெடியாக இருந்த தொட்டியில் இந்த மா இஞ்சியை நட்டி வச்சுருக்கேன். பார்க்கலாம் இதனோட வளர்ச்சி எவ்வளோ நாளில் நமக்கு வெளியே தெரியுது அப்படின்னு பார்க்கலாம். இதே போல் இன்னொரு சின்ன இதில் வந்து இஞ்சி இருந்தது. இஞ்சி வீட்டுக்கு வாங்கின இஞ்சியில் இதே மாதிரி ஒரு சின்ன முளைப்பு திறன் இருந்தது. அதனால் அதையும் எடுத்து நான் வச்சுருக்கேன். அதில் இப்போ ஒரு இலை 2 இலை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதையும் நம்ம வேறு தொட்டியில் வைக்கணும். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லைட்டாக மேலே புடச்சிக்கிட்டு இருக்கும். அதுதான் நமக்கு வந்து முளைப்பு திறன் உள்ள பகுதி. இது மாதிரி இருந்ததுன்னா செடி வந்து அதிலேருந்து செடி வர ஆரம்பிக்கும், முளைப்பு திறன் கிடைக்கும். நம்ம பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு கோகோ பீட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து மா இஞ்சி தான். இது 3 இது தனியாக மா இஞ்சி கோகோ பீட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது எத்தனை நாளில் நமக்கு வருதுன்னு பார்க்கலாம். இதை தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. இப்போ தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்ருக்கு. இதில் இருக்க 5 வந்து மஞ்சள், சின்ன சின்ன பீஸாக இருந்தது மஞ்சள். இது 3 வந்து மா இஞ்சி. இதனோட வளர்ச்சி வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து கருமஞ்சள் இதே மாதிரி நம்ம பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்நேரம் வீடியோ போடுவேன். கருமஞ்சள் எவ்வளோ சேர்ந்துருக்கு, அந்த கருமஞ்சள்லாம் முளைப்பு திறன் வந்திருக்கா இல்லையா, அதை முளைப்பு திறன் வர்றதுக்கு நம்ம இன்னும் எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வழக்கம் போல் சங்குப்பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டோம். சங்குப்பூலாம் பறிச்சுட்டு நிறைய சங்குப்பூ முன்னே வந்தது, இப்போ கம்மியாக தான் இருக்குது. சங்குப்பூ விதையெல்லாம் கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் இதே போல் சின்ன சின்ன பேக்கில் போட்டு வைக்கலாம், எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சுண்டைக்காயும் நம்ம பறிச்சுக்கிட்டாச்சு. ஒரு 2 கொத்து போல் இருந்தது சுண்டைக்காய் பறிச்சாச்சு. இந்த வெள்ளை அரளி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 20 லிட்டர் கேனில் தான் நான் வச்சுருக்கேன். இதுவும் வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த செடிகளுக்கு மேலே இருக்க மண்ணை கிளறி விட்டு மேலே இருக்க சல்லி வேரை எடுத்துகிட்டு நம்ம
காய்கறி வேஸ்ட்டை நம்ம கொட்டி மண்ணை மூடி தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே தேவையான உரங்கள் அதுக்கு கிடச்சிரும். நமக்கும் நிறைய காய்களும் பூக்களும் கிடைக்கும்.